அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். ஜேசி இந்தியா Zone 16 ஜேசி ராணிப்பட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் on 30/5/2025 at Zoom platform is hereby called to order. ஜேசிஐ கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. அரசு சட்டங்களால் அமைய வேண்டிய மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையை மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் பட்ட வரவேற்பு தேசிய ராணிப்பட் பாசிட்டிவ் மற்றும் லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்திருக்கும் 76வது நிகழ்வாக இன்றைய நிகழ்வில் ஒர்க் பிளேஸ் வெல்பீயிங் என தலைப்பில் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் இன்றைய பயிற்றுனர் ஜேஎஃப்எம் டி அர்ச்சனா அவர்களையும் மற்றும் இணையதளத்தில் உள்ள அனைத்து நல் உறவுகளையும் மனமாற வருக என வரவேற்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் the floor hand over to today faculty. Ma'am. Yes, sir. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு thank you, ma'am. Thank you so much, sir. Selvam, sir. I am T. Archana, working as a teacher. I am a chartered member of JCI Dharmaburi. Now I am a zone trainer. Thank you so much for giving this opportunity, sir. I thank JCI Ranipat Power City, Sindhil Murugan, sir, for this opportunity, and Selvam, sir. So, shall we start? Yes, madam. Yes, madam. Start. Yes, sir. So, is the screen all visible? Yes, madam. Very good. Okay. Okay. Sir, on what basis countries are ranked? Can anyone please unmute and say? எந்த பேசிஸ் சார் கண்ட்ரீஸ் எல்லாம் ரேங்க் பண்றோம்? Gold reserve, madam. Sir? Gold reserve. Okay, sir. வேற என்னென்ன பேசிஸ்ல சார் ரேங்க் பண்றாங்க? நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு மேடம். growth, happy life, well-being, health. சூப்பர் சார். வெல்பீயிங், ஹெல்த். அப்புறம் சார் வேற என்னென்ன? யூத். எஸ், யூத். பாப்புலேஷன், அவங்களோட ஜிடிபி growth. கரப்ஷன் எப்படி இருக்கு? லோ லெவல் கரப்ஷன். ஆமா தானே சார்? அதெல்லாம் பேஸ் பண்ணி தானே சார் ரேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. விச் இஸ் த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் திஸ் வேர்ல்ட்? Finland. ஃபின்லாண்ட். சூப்பர் சார், எக்ஸலண்ட். இந்தியா. சூப்பர். ஓகே, ஃபின்லாண்ட் தான் சார் 8 வருஷமா ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிஸ்ல சார் இது ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க? கண்டினியூஸ் 8 இயர்ஸா ஃபின்லாண்ட் தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. எதனால சார் இது? வை இட் இஸ் சூஸ்டு சோ? People are happy, so country is happy. என்னங்க சார்? No pressure. No pressure. சூப்பர். நோ பிரஷர். Happy life. ஹாப்பி லைஃப். அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சூப்பரா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.
கரப்ஷன், லோ ரேட் கரப்ஷன் இருக்கலாம். தெஃப்ட்டே இல்ல. தெஃப்ட் எந்த பயமும் இல்ல. அவங்க பயம் இல்லாம வாழ்றாங்க. அதனால ஹேப்பியா இருக்கலாம். அவங்களே இமிகிரேஷன் வர்றது இருந்தா கூட எமிகிரேட் ஆக மாட்டாங்க. அந்த கண்ட்ரிய விட்டு மோஸ்ட்டா வெளிய போக மாட்டாங்க. அவ்வளவு அவங்களுக்கு லைஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ அவங்களோட இன்கம் நல்லா இருக்கு. பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. ஹெல்த், எஜுகேஷன் எல்லாமே வசதியா இருக்குன்றதுனால அந்த கண்ட்ரி வந்து வேர்ல்ட்லயே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சூஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா சார்? ஓகே. அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுங்க? ஹாப்பி அப்படின்ற ஒரு வார்த்தை தானே சார் தேவைப்படுது. இது எதனால நம்மளுக்கு கிடைக்கும்? ஸோ வாட் இஸ் வெல்பீயிங்? Well-being is a state of being comfortable, healthy and happy life. அவ்வளவுதான் சார். கம்ஃபர்டபுளா எந்த இடத்துல இப்ப வீட்ல கம்ஃபர்டபுளா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா வெல்பீயிங் அங்கதான். ஒர்க் பிளேஸ்ல இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்னா வெல்பீயிங் ஒர்க் பிளேஸ்ல. ஸோ அந்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒர்க் பிளேஸ்ல இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், இல்ல வெளியவா இருக்கட்டும், என்விரான்மெண்ட், சொசைட்டி எல்லா இடத்துலயுமே அவங்க வெல்பீயிங் நல்லா இருக்கிறதுனால தே ஆர் சூட்டட் டு பி ஹாப்பி. ஸோ நாம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து ஒர்க் பிளேஸ் வெல்பீயிங். நம்ம ஒர்க் பிளேஸ்ல எப்படி கம்ஃபர்டபுளா, ஹெல்த்தியா, ஹாப்பியா இருக்கிறது. ஸோ இந்த லிவிங் எத்திக்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே சார் ஏன் வெல்பீயிங் கொண்டு வந்தோம் அப்படின்னா, அட் த ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம ஹாப்பி லைஃப்பை தான் நம்ம சூஸ் பண்றோம். அந்த ஹாப்பி லைஃப் என்னது? எதனால எப்படி நம்ம ஹாப்பியா வாழ முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பேசிக்கா நம்ம வேல்யூஸோ, மாரல்ஸோ, எத்திக்ஸோ நம்ம ப்ராப்பரா கடைபிடிச்சோம்னாவே உங்களுக்கு அந்த நிம்மதி வந்துடும். நிம்மதி, ஹாப்பினஸ் நம்மளோட வாழ்க்கையில வந்துடும். ஸோ அந்த ஒர்க் பிளேஸ் வெல்பீயிங் நல்லா இருந்ததுனாவே வி ஹாவ் அ பாசிட்டிவ் என்விரான்மெண்ட். நம்ம பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் மட்டும் இல்லாம வி வில் பி ஹேவிங் த சப்போர்ட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட். நாம எப்படி ஃபீல் பண்றோம் நாம ஒர்க் பண்ற பிளேஸ்ல அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு தான் நான் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன், ஒர்க் பிளேஸ் வெல்பீயிங். ஸோ டோட்டலி நம்ம லைஃப் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னாவே நம்ம நிம்மதி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். த ஹாப்பியஸ்ட் லைஃப் வி ஹாவ் டு லிவ். ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஏன்னா அது நாம் இப்போ நம்மளோட லைஃப்லேயே 3 ஸ்டேஜஸாக நம்ம பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் ஸ்டேஜ். நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், அப்புறம் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அந்த ஸ்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம வேலைக்கு போயிடுறோம், அது வந்து ஏர்னிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்டேஜ். ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் வி வில் பி ஹேவிங் த ரெஸ்டிங் ஸ்டேஜ். ஃபைனலா நம்ம என்னது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா நிம்மதிக்கோசரம் தான். இந்த நிம்மதி வந்து என்னது? ஹாப்பி. ஸோ ஹவ் வி லிவ் அவர் லைஃப் ஹாப்பிலி, பேசிக்கா அதுதான். ஸோ இஃப் வி ஃபாலோ ஆல் தீஸ் வேல்யூஸ், மாரல்ஸ், எத்திக்ஸ், எவ்ரி திங் இன் ஆர் லைஃப் வி வில் பி ஹேவிங் த ஹாப்பியஸ்ட் லைஃப். ஸோ இது என்னென்ன மாதிரி பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம் சார். ஓகே. விச் பிஹேவியர் மேக்ஸ் ஒர்க் பிளேஸ் இல்பீயிங்? நம்ம இப்போ வெல்பீயிங் பத்தி பார்த்தோம். வெல்பீயிங்னா ஹாப்பியா இருக்கிறது, கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், இதுதான் வெல்பீயிங். இதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம இல்பீயிங். எதனாலலாம் நம்ம ஒர்க் பிளேஸ் இல்பீயிங் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நாம வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யாம நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். ஸோ நம்ம 8 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்றோம்னா 8 ஹவர்ஸும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா? கண்டிப்பா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். செல்போன் எடுக்கிறோம் கையில. செல்போன் எடுத்தாவே என்ன பண்றோம்? அது டைம் போறதே தெரியாம போயிடும். தட் வில் பிகம் த ஒர்க் பிளேஸ் இல்பீயிங்கா மாத்திட்டோம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் டாப் மோஸ்ட் நான் வைக்கிறது என்னதுன்னா காசிப்பிங் அபவுட் த கோவொர்க்கர்ஸ். மற்ற கோவொர்க்கர்ஸ்க்கு எப்படி நம்ம பாசிட்டிவா அவங்கள பத்தி நல்லதா பேசாம அவங்கள பத்தி காசிப்பிங் பண்றோம் அப்படின்னாவே அந்த ஒர்க் பிளேஸ் என்னவா மாறும் அப்படின்னா இல்பீயிங்கா மாறிடும். ஸோ இது மோஸ்டா நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம், தெரிஞ்சும் தெரியாமலேயும் செய்யற ஒரு விஷயம். இந்த ஒரு பிளேஸ் வந்து வெல்பீயிங்கா இருக்கிறதுக்கு மெயினான டாபிக் இது. ஏன்னா காசிப்பிங் அபவுட் கோவொர்க்கர்ஸ் வந்து
அந்த வெல்பீயிங்கே கெடுத்துரும். ஸோ தேர்ட் பாயிண்ட் ஐம் கீப்பிங் இஸ் டேக்கிங் கிரெடிட்ஸ் ஃபார் அதர்ஸ் ஒர்க். ஸோ மற்றவங்களோட ஒர்க்கை வந்து நாம் செஞ்சோம், மற்றவங்க ஒர்க் செஞ்சதை நாம் செஞ்சோமா நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறது நான் தேர்ட் டாப்பிக்காக வைக்கிறேன் இந்த இடத்துல. டேக்கிங் கிரெடிட்ஸ் ஃபார் அதர்ஸ் ஒர்க், மற்றவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க அந்த வேலையை, இல்லை நான் தான் செஞ்சேன் அப்படின்றது அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்க விரும்புகிறேன். ஸோ தட் இஸ் இல் பீயிங். அண்ட் நெக்ஸ்ட் பிளேமிங் அதர்ஸ் ஃபார் ஓன் மிஸ்டேக்ஸ். நாம ஒரு தப்பு செஞ்சுட்டு மற்றவங்க மேலே அந்த பழியை தூக்கி போட்டுருது. ஒர்க் பிளேஸில் இது நிறைய நடக்கும். இவங்களால தான் செஞ்சது, இவங்களால தான் இந்த தப்பு நடந்தது, அந்த மாதிரி அந்த மிஸ்டேக்ஸை நம்ம மேலேயே போடாமல் அவங்களால நடந்தது, இதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்போது அந்த ஒர்க் பிளேஸ் வந்து கண்டிப்பாக இல் பீயிங் அதர். நெக்ஸ்ட் ஒன் வந்து மோனோபலைசிங் த கான்வர்சேஷன். மற்றவங்களோட ஐடியாஸும் நம்ம கேட்டு பழகணும். ஒருவரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட என்ன ஐடியா, என்னோட என்ன விருப்பம், அதை தான் நம்ம ஃபஸ்ட்டாக வைக்கிறோம். நம்ம அதை விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தோடைய ஐடியாஸும் நம்ம கேட்கணும். ஸோ நாம் ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடும் போது சத்தமாக பேசினாலையும் சரி, இல்லை நம்ம வந்து என்னோட பாயிண்ட் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசினாலையும், இல்லை என்னோட ஐடியா தான் நான் இங்கே எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசினாலையும் அந்த ஒர்க் பிளேஸ் வந்து கண்டிப்பாக இல் பீயிங் ஆகிடும். அண்ட் டாக்கிங் அபவுட் த பர்சனல் திங்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பிளேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் சேட்டிங் வித் அதர்ஸ் அண்ட் டாக்கிங் அவர் செல்ஸ் அபவுட் ஆர் பர்சனல் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசும்போது என்ன நடக்கும்னா, நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகிறது இல்லாமல் அவங்களோட டைமும் சேர்த்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தவிர மீதி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுதான் நான் ரொம்ப டைம் வேஸ்டிங்காகவும் இல்லை ஒரு ஒர்க் பிளேஸை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரியும் இருக்கிற பாயிண்ட்ஸை, இந்த பிஹேவியர்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன் சார். இப்போ இந்த பிஹேவியர்ஸில் ஒன்றும் ஒரு நெகட்டிவான ஈகோயிசம் கேரக்டரை நான் கொண்டு வந்திருக்கீங்க. இதில் ஒன்று எது மேட்ச் ஆகுது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். கீழே வந்து கொண்டு வந்திருக்க நெகட்டிவ் ஈகோஸ் வந்து பிளேமிங், கிரீடினஸ், காசிப்பிங், ஸ்வைப், ஜெல்லஸ், டிஸ்ஹானஸ்ட், அரகண்ட், டாமினேட்டிங், ட்ராமா. இது எதுல சார் என்னென்ன பாயிண்ட்ல மேட்ச் ஆகும்னு சொல்லுங்க சார். இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுல மேட்ச் ஆகும்? நம்ம டிஸ்ட்ராக்ஷன் போது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, மெயினா செல்போனை தானே சார் சொல்றோம். செல்போன் நம்ம எடுத்தாவே நம்ம என்ன பண்றோம்? ஸ்வைப் பண்ணிட்டு போறோமா? ஸோ ஸ்வைப்ஸ் ஆன் நம்ம வச்சுக்கலாம் டிஸ்ட்ராக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் காசிப்பிங் அபவுட் கோவர்க்கர்ஸ்க்கு என்ன சார் வச்சுக்கலாம்? Gossiping goats. Yes, yes sir. Super. Taking credits of others' work. Greedy goose. Greedy goose. Super sir. Greedy goose. Next, blaming others for one's mistake. Blaming beer, madam. Yes sir. Blaming beer. Monopolizing the conversation. Dominating dog. Drama duck. Super sir. Dominating dog. Talking about personal things. Drama duck. சூப்பர். டிராமா டக். ஓகே, எதை சார் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்? Arrogant ant. அரகண்ட் ஆண்ட். அப்புறம் Dishonest deer. அப்புறம் சார் Jealous jackal. இது எதுல சார் மேட்ச் ஆகும்? டேக்கிங் கிரெடிட்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஒர்க் வந்து டிஸ்ஹானஸ்ட் டீர் வச்சுக்கலாமா? Arrogant, monopolizing the conversation. Jealousy,
Taking correct. எஸ் சார். இப்போ பாருங்க, நம்ம சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செய்யற ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா நம்மளோட நெகட்டிவ் ஈகோஸ் எப்படி போய் டச் ஆகுது பாருங்க. நம்மளுக்கே தெரியாத அந்த நெகட்டிவ் வேல்யூஸை நம்ம போய் ஒருத்தரும் அதோட பேரை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சு பண்றதுன்னு நான் சொல்லலை. எல்லாருமே தெரியாம தான் பண்றோம். தெரியாமே பண்றோம். அந்த பிஹேவியர் வந்து நம்மளுக்கு தெரியாமையே நமக்கு இதோட பேரை நம்ம சூட்டிக்கிறோம்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ தீஸ் மெயின் பிஹேவியர் ஸ்பாயில்ஸ் த ஒர்க் பிளேஸ். ஓகே, இப்போ என்னென்னலாம் செய்யலாம்? வாட் ஆர் த மெயின் வேல்யூஸ் ஆர் எத்திக்ஸ் டு பி ஃபாலோட் இன் த ஒர்க் பிளேஸ்? எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? ஸோ ஒருத்தரோட நம்ம என்ன பண்ணணும்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இப்போ ஒரு யானை கூட்டம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சார். யார் ஃபர்ஸ்ட் போவாங்க அந்த யானை கூட்டத்துல? எலிஃபண்ட் ஹெட். ஹூ இஸ் லெட் பை எலிஃபண்ட் ஹெட்? அந்த கூட்டத்தை வழிநடத்துறது யாரு சார்? Elder one, madam. Elder elephant or mother elephant. சூப்பர் சார். மதர், எல்டர், ஓல்டர், எலிஃபண்ட் தான் சார் அந்த கூட்டத்தையே வழிநடத்துக்கு முன்னாடி கொண்டு போகும். அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா எலிஃபண்ட்ஸும் போகும். எல்லா யங் எலிஃபண்ட்ஸ் அண்ட் சைல்டு எலிஃபண்ட்ஸ் அண்ட் மேல் எலிஃபண்ட்ஸ் எல்லாமே அந்த எலிஃபண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் போகும். அது ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஹர்டே ரெஸ்ட் எடுக்கும். அது சாப்பிடணும்னா எல்லாருமே சாப்பிடுங்க. அதே மாதிரி தான். ஸோ மற்ற எலிஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்டர்லி ஆர் ஓல்டர் ஃபீமேல் எலிஃபண்ட் தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். இதே தான் சார் நாமளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு கிவ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர்ஸ் இன் ஆர் ஒர்க் பிளேஸ் irrespective ஆஃப் டெசிக்னேஷன் அண்ட் ஏஜ். ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டே என்னதுன்னா ஸ்மைல் அண்ட் கிரீட். இஃப் வி ஸ்மைல் இன் ஐ டு ஐ கான்டாக்ட்ல ஸ்மைல் பண்ணாவே ஒரு பாதி ஈகோயிசம் போயிடும். அதே மாதிரி அவங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வி ஹாவ் டு கிரீட் தம். திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட் ஐ எம் கிவிங். ஸ்மைல் அண்ட் கிரீட் irrespective ஆஃப் டெசிக்னேஷன் அண்ட் ஏஜ். இவங்க சின்ன வயசு, இவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம விஷ் பண்ணோம், நாம ஏன் விஷ் பண்ணோம் இவங்களுக்கு, அப்படிலாம் நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது அந்த இடத்துல. ஸோ அந்த ஈகோவை ஸ்பாயில் பண்ற ஒரு விஷயம் என்னதுன்னா ஸ்மைல். அந்த ஈகோவை வந்து கட் பண்றோம் நம்ம கிட்ட இருந்து போகணும் அப்படின்னா we should smile and greet them. The second point I'm keeping is actively listen. We have to listen what others say. இது வந்து ரொம்ப மெயின் பாயிண்ட் இன் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். இந்த வேல்யூ வந்து நம்ம அவங்க சொல்றது நம்ம ஏன் கேட்கணும், நாம சொல்றது அவங்க கேட்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஈகோயிசம் வந்து இருக்கவே கூடாது ஒரு ஒர்க் பிளேஸ்ல. யாரா இருந்தாலும், அது ஏஜ் சின்ன பசங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் we have to listen to them. ஸோ ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா we have to be silent. ஏன் இந்த சைலண்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா லிசன்ற வேர்ட்லயே நீங்க பாருங்க, அதை ஜம்பிள் பண்ணீங்கன்னா we will get the word silent. ஸோ ஒருத்தர் ஏன் நம்மளோட 2 இயர்ஸ் நம்மளுக்கு இருக்கு, 1 மவுத் இருக்குன்னாவே யோசனை பண்ணலாம். ஸோ we have to listen more than we speak. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல நான் கொண்டு வரது வந்து இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ். நம்ம முக்கால்வாசி நம்ம ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம காசிப்பிங் அண்ட் மாக்கரி பண்ணக்கூடாது. யார் ஒருத்தர் மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோமோ அவங்க மேல நம்ம காசிப்ஸ் பண்ண மாட்டோம். மோஸ்டா நீங்க கவனிச்சிங்களா, நம்ம ஃப்ரெண்டு மேலேயே நம்ம வந்து காசிப்பிங் பண்ணுவோமா, இல்லை படிச்சு செய்வோமா? எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க மேல நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. இதே ஒருத்தர் மேலேயும் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பிளேஸ் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வரவே வராது. நாம ஏன் அன்னெசரியா காசிப்பிங் பண்ண போறோம்? நாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ண போறோம்? ஏன் அவங்க மேல நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, நாம ஏன் அவங்க மேல பழி சொல்ல போறோம்? இந்த மாதிரி இருந்ததுன்னா we will be having good workplace. and conflict resolution. கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ல எப்பயுமே நம்ம we have to be having a open communication, conversation. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்? எப்படி சால்வ் பண்ணணும்னா அவங்க கிட்ட அந்த பிரச்சனையை போய் பேசிடணும். we should not postpone it. ஃபர்ஸ்ட் என்ன, எதனால, நீங்க எப்படி சொன்னீங்களா, நீங்க எப்படி பண்ணீங்களா,
இல்ல உங்க மேல நான் நம்பிக்கை இருக்கு, நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்க, எனிதிங் we have to be in open communication. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது வரவே வராது. தட்ஸ் வை we say the switch in time saves 9. அந்தந்த டைம்ல அந்தந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வளர்ந்து 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 அது பெரிய பிரச்சனையா போகாது. ஸோ mutual respect is very important and very necessary ethic to be followed in the workplace. And next one is appreciation. யாருக்கு சார் அப்ரிசியேஷன் பிடிக்காது? சின்ன குழந்தையில இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அப்ரிசியேஷனுக்கு அடிமைதான். ஏன்னா அப்ரிஷியேட் பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையாவே வளர விடாது. அவங்க ஒர்க் பண்ற கேப்பபிலிட்டி ஜாஸ்தியாகும். அதனாலதான் நம்ம இப்ப ஜேசிஐலே பார்த்துக்கோங்க, நம்ம வந்து அப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஜேசிஐல தான். பிகாஸ் எய்தர் வி டூ குட் ஆர் நாட், தே வில் அப்ரிஷியேட் யூ. ஸோ தட் இஸ் அ குட் ஹேபிட் டு பி ஃபாலோட் பை எவ்ரி ஒன் இன் த ஒர்க் பிளேஸ். ஸோ ஹை பெர்ஃபார்மிங் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும் சார். நம்ம சுமாராக தான் ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, அப்படி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணா தே வில் டூ டபுள் டைம் தேர் ஒர்க். ஸோ த பர்சனல் ரெகக்னேஷன் வுட் என்கரேஜ் தம் டு ப்ரொடியூஸ் பெட்டர் ஒர்க். ஸோ ரெகக்னேஷன் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. இட் இஸ் நாட் இப்போ சின்ன பசங்க ஸ்கூல் பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே வயசானவங்கள வரைக்குமே இந்த அப்ரிசியேஷன் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இட் வில் encourage them to do more work. And next thing is reduce level of stress and absenteeism. நம்ம அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பாரி குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி அவங்க ஆப்சென்ட் ஆக மாட்டாங்க அந்த ஒர்க்குக்கு. ஸோ தே ஃபீல் கனெக்டட் டு தேர் ஒர்க். ரொம்ப ஹாப்பியா அந்த ஒர்க்கை செய்வாங்க. அவங்க அந்த ஒர்க்கை வந்து இப்போ அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்னா இட் ஷுட் நாட் பி லிமிட்டட் டு த டாப் டவுன் ரெகக்னேஷன். மேல் அதிகாரிங்க தான் நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்க ஏன் அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு எதிர்பார்க்கறது அது வேற. இன்னொன்னு, மேல் அதிகாரிங்க தான் நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளோட கோவொர்க்கர்ஸ் நம்ம ஈக்குவலண்டான டெசிக்னேஷன் அவங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பிளேஸ் now 41% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வாண்ட் மோர் ரெகக்னேஷன் ஃப்ரம் தேர் இமீடியட் கோவொர்க்கர்ஸ். எல்லாருமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அது நம்ம சொல்லுவாங்கல்ல, காசா பணமா அது செஞ்சிருவோமே அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல இவங்களை நம்ம என்ன அப்ரிஷியேட் பண்ணணும், இவங்க நல்லா பண்றாங்க பண்ணல நாம ஏன் அதை சொல்லணும் அப்படி நம்ம மனசுக்குள்ள வைக்காம நல்லா பண்ணாங்களா சொல்லிடணும். இந்த ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னா சொல்லிடணும். ஸோ எல்லாம் மோஸ்டா நெகட்டிவா இருந்தா கூட நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா தே வில் ஃபீல் ரிலாக்ஸ், தே வில் ஃபீல் லெஸ் ஸ்ட்ரெஸ். அது மட்டும் கிடையாது, அப்ரிஷியேஷன் வில் பில்ட் அ குட் டீம் பாண்டிங் ஆல்சோ. என்ன ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண ஒருத்தரையே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ வித்வுட் த பயாஸ் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் தெம். ஸோ அந்த அப்ரிஷியேஷன் கோசரமே ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ த அப்ரிஷியேஷன் வில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் கொடுக்கும், வில் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மி பண்ணும், குட் டீம் பாண்டிங் கொடுக்கும். திஸ் இஸ் த மெயின் திங். அண்ட் பி ஜெனரஸ். ஜெனரஸ் அப்படின்னா ஒன்று சார், கிவிங். நம்ம என்ன இருக்கோ நமக்கு அதை கொடுத்து பழகணும். நம்ம ஒர்க் பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன இருக்கோ we have to give them. That is sharing our time. Sharing our time is the most important thing in generous. நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இருக்கா, we have to help them. Knowledge, we have to share our support. If they are in need, in help, we have to support them. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வைக்கிறது வந்து டைம் தான். நம்மளோட டைமை ஒதுக்கி நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை இட் வில் கிவ் த குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பர்சன்ஸ். ஸோ த டைம், த ரிசோர்ஸ், த நாலேஜ் அண்ட் சப்போர்ட், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் வி கேன் ஷேர் இன் அவர் ஒர்க் பிளேஸ். அண்ட் எப்படி நம்ம ஷேர் பண்ணலாம், அதை நம்ம வளர்த்துக்கணும். எதை நம்ம கிட்ட இல்லையோ அதை நம்ம வளர்த்துக்கணும். தட் இஸ் அ க்ரோத் மைண்ட் செட். நம்ம கிட்ட
இருக்கிறது போதும் அப்படின்றது ஒரு மனப்பான்மை நமக்கு இல்லாம, இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம நெறைய லேர்ன் பண்ணிட்டே போனோம் அப்படின்னாவே, வி கேன் கிவ் மோர். நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் ஆட்டிட்யூடே நம்மளுக்கு வரவே வராது. நம்மளுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டாவே இருக்கும். அந்த நெகட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு குடுக்கணுமா? அவங்கள ச செய்யணுமா? அவங்களுக்கு ஏன் அவங்க எடுத்துக்கிட்டும்? இது ஏன் நம்ம சொல்லி தரணும்? இந்த மாரி ஒரு எண்ணமே வராது. வி கேன் ஷேர் நாலேட்ஜ் அண்ட் சப்போர்ட். எப்பப்ப என்னோட ஃபர்ஸ்ட்டு நான் வேலையில ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த வேலை தெரியாம நான் அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு மிஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது சின்ன ஹெல்ப் தான். ஆனா, எனக்கு இப்ப வரைக்குமே ஞாபகம் இருக்கு. 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ, த ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஹெல்ப் அது எப்பயுமே அவங்க மனசுல இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ப மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியலையா? சொல்லி தரணும். அது சொல்லி தர்றத சொல்லி காட்டக்கூடாது. அண்ட் மெயினா நம்மளோட டைம அவங்களுக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே, தே வில் திங்க் ஆஃப் அஸ். தட் இஸ் அ குரோத் மைண்ட் செட். பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் லேர்னிங் மோர். இதுல தான் நம்ம ஜெனரஸ கொண்டு வரோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இனிஷியேட்டிவ். இனிஷியேட்டிவ் அப்படின்னா, டூயிங். வாட் வி டூ. இப்ப நம்ம சின்ன வயசுலலாம் கிளாஸ்ல மிஸ் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஸ்டாஃப் ரூம்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னாவே என்ன பண்ணுவாங்க, ஒரு 4, 5 பேர் எந்திச்சு வந்துருவாங்க. நான் செய்றேன், நான் செய்றேன்ட்டு. ஆனா பெருசு ஆக ஆக நம்ம என்ன பண்றோம், அத அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இது என்னால முடியும், இது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ விஷனரி ஐடியாஸ வந்து நான் ஏன் இனிஷியேட்டிவ்ல கொண்டு வரேன் அப்படின்னா, தே திங்க் விஷனரி. லாங் டைம் கோல்ஸ திங்க் பண்ணிட்டு செய்வாங்க. ஸோ இவங்க தான் லீடர்ஸ். தே ஆர் பார்ன் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஸோ விஷனரி ஐடியாஸ் மஸ்ட் பி தேர் வாட்டெவர் வொர்க் வி டூ இன் அவர் வொர்க் பிளேஸ். அது ஒரு டாஸ்க் நம்ம செய்றோம் அப்படின்னா, அது வாலண்டரியா செய்யணும். எதுக்கு வாலண்டரியா செய்யணும்? அந்த விஷயத்த நம்ம கத்துக்கலாம். லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் ஃப்ரம் தட் ஜாப். இந்த ஜாப நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. இந்த ஜாப் எடுத்துட்டா நாம அதுலருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். 1 நியூ ஸ்கில்ஸ் கத்துக்கலாம். நெறைய விஷயம் கத்துக்கலாம். இதனால நம்ம மேலும் வளரலாம். இத தான் நம்ம மனசுல வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியேட் எடுத்துட்டு we have to do the task voluntarily. Then we react when facing new challenges. அது மட்டும் கிடையாது. நியூ சேலஞ்சஸ் we will face. அதிலிருந்து ஒரு விஷயத்த நாம ஃபெயிலியரோ இல்ல நம்ம கத்துக்கிறோமோ அத செய்ய முடியும். எய்தர் இட் இஸ் ஃபெயிலியர் ஆர் இட் இஸ் சக்சஸ். ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா we have to grow. We can grow. யார் ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களோ they are taking risk. Either it is success or a failure. Failure இருந்தா we can learn from it. ஸோ ஒரு விஷயமும் இது நம்ம செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹெசிடேட் பண்ணோம் இல்லாம, இனிஷியேட்டிவ் எடுத்து நாம பாட்டு செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ தே ஆர் த லீடர்ஸ். ஸோ ஹியர் இன் இனிஷியேட்டிவ் ஐ am trying to say this, visionary ideas, learn new skills, voluntary helping and ready to take risk and learn from the failures. And next thing is confidentiality. சார் பாபநாசம் படம் பார்த்திருக்கீங்கல்ல எல்லாரும்? பார்த்திருக்கீங்களா சார்? கமலஹாசன் படம். அந்த ஃபிலிம்ல எஸ் சார் கான்ஃபிடென்ஷியாலிட்டி வரும் பாருங்க. அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாங்க. ஆனா அவங்க குடும்பமே சேர்ந்து அது எங்கேயுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. கான்ஃபிடென்ஷியலா வச்சுப்பாங்க. அவ்வளவுதான் சார். அந்த படம் தான் இது. நம்ம ஒரு விஷயத்த நம்ம சீக்ரெட்னு நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னா, we should not disclose to anybody that information. இது வந்து ரொம்ப மெயின் பிரச்சனையா நான் ஒர்க் பிளேஸ்ல பாக்குறேன். ஸோ ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்த நம்ம சொல்றாங்களோ, இல்ல ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் ஒரு ஒர்க் பிளேஸ்ல நடக்குது. அதை வெளியே தெரிவிக்க கூடாது அப்படின்னா we should not do that. The state of keeping secret or not disclosing the information. இதுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஏன் இருக்கணும் அப்படின்னா, இட் வில் பில்ட் த ட்ரஸ்ட். நம்ம கிட்ட ட்ரஸ்ட் இருக்கு. இவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க வெளிய. இது வெளியவே போகாது இந்த விஷயம். இது ரொம்ப கான்ஷியஸான விஷயம் அப்படின்னாவே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது நம்ம நம்பி சொல்றாங்க. அப்ப அந்த விஷயம் வெளிய போகக்கூடாது. அதனால என்னது? நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரஸ்ட் வந்து
increase ஆகும். It is not about personal matter only, but also the workplace matter, either in school or in organization, any industry, everything. வெளியே உங்களுக்கு அந்த விஷயம் போகக்கூடாது அப்படின்னா அது போகக்கூடாது. It should be confidential, either in protecting the personal or the sensitive information of the company and the personal விஷயம் எதா இருந்தாலும். ஓகே, இப்ப இது வரைக்கும் என்னென்ன சார் பார்த்தோம் நம்ம? எதை பண்ணலாம்? வாட் ஆர் த எத்திக்ஸ் டு பி ஃபாலோட்? ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பார்த்தோங்களா? நெக்ஸ்ட் ஒன் அப்ரிசியேஷன், ஜெனரஸ், அப்புறம் சார் Initiative. வெரி குட் சார், இனிஷியேட்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இந்த 5 விஷயம் தான் சார் மேஜிக். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அப்ரிசியேஷன், ஜெனரஸ், இனிஷியேட்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இந்த 5 விஷயம், இந்த மேஜிக்கான விஷயம் நம்ம ஒர்க் பிளேஸ்ல ஃபாலோ பண்ணாவே நம்ம வந்து ஒர்க் பிளேஸ் வெல்பீயிங்கா இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம இருந்திருந்தா, நம்ம இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம மோஸ்டா அவாய்ட் பண்ணிட்டா, அந்த ஒர்க் பிளேஸ் வந்து வெல்பீயிங்கா இருக்கும், இல்பீயிங்கா மாறாது. ஸோ we have to try to follow all these ethics, magic. இந்த மேஜிக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் நம்ம ஒர்க் பிளேஸ்ல அப்படின்னாவே it will become a well-being, sir. So thank you, sir. Thank you, madam. Thank you very much. Now it's time for the participants to give their feedback. I invite any 2 participants to give your valuable feedback. Hello, Yes, sir. am I audible? Yes, sir. Yes, sir. Please, sir, you can proceed. Superb, ma'am. உண்மையிலேயே நீங்க இந்த 5 things சொல்லி வந்து ஒரு 5 எலிமெண்ட் மாதிரி சொல்லிட்டீங்க. அந்த ஜெனரசிட்டி அண்ட் இனிஷியேட்டிவ் எல்லாமே சொல்லி, கான்ஃபிடென்ஷியல் அண்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஈவன் நமக்கே கூட ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்க்க போனா அகைன் அப்படியே ஒரு சோஷியல் மீடியால ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி இன்னைக்கு ஈவன் ஈச் அண்ட் பேரண்ட்ஸும் இருக்கிறோம், இன்னைக்கு ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சேலஞ்சிங் இருக்கு. ஆஸ் பர் MSME ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து வி ஆர் எங்கேஜிங் ஒன்லி 30% சொல்றாங்க. அதனால அவங்கள வந்து எங்கேஜ் பண்றது தான் ஒரு பெரிய சேலஞ்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டாஸ்க் எப்படி அவங்க ப்ரையாரிட்டைசேஷன் மேனேஜ்மெண்ட்ல எப்படி நம்ம வந்து அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி காலம்ல எப்படி பிரிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் டாஸ்க் எது, மீடியம் டாஸ்க், ஸ்மால் டாஸ்க், அந்த மாதிரி ரொட்டீனா நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சம்திங் அப்போதான் அவங்கள வந்து என்கேஜ் பண்ணணும். எவ்ரி 1 hour ஒரு ரிப்போர்ட் எடுங்க, அந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது இந்த அப்ரிசியேஷன்ற ஒரு விஷயம் வந்து நல்லா சொன்னீங்க. அது வந்து உண்மையிலே நம்ம நமக்கு தெரியாதவங்க எங்கேயோ இருக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவோம், ஆனா நம்ம கூட இருக்கவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு யோசிப்போம். அதனால the 3 A's இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அக்செப்ட் த பீப்புள், அட்ஜஸ்ட் வித் த பீப்புள் அண்ட் அப்ரிஷியேட் த பீப்புள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இந்த 5 இதோ சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். Thank you, sir. Thank you. மேடம் செந்தில் முருகன், அர்ச்சனா Sir, மேடம். வணக்கம் சார். எஸ் மேடம். வணக்கம் சார். அர்ச்சனா மேடம் உடைய ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ஆன்லைன் ட்ரைனிங் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். உங்களுடைய பிரசன்டேஷன் பிபிடி ரொம்ப அழகா இருந்தது. அதனுடைய கண்டென்ட், Thank you, sir. அதுல அந்த ஃபைனலா அந்த மேஜிக் அஃப்ரானிங் முடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். ஆல் த பெஸ்ட். சீக்கிரம் அர்ச்சனா மேடம் நேஷனல் ட்ரைனரா பார்க்கணும். Thank தேங்க்யூ. you, sir.
Thank you so much. Thank you all. Now it's time for our trainer for your valuable feedback. Sir? About the training session. உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ் மேடம். Okay. Closing remarks will please. Yes, sir. Selvam, sir. Sir, எனக்கு I'm very much glad to be this part of this training series, sir. இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். டெய்லி ஒரு ட்ரெயினர்ஸ் எல்லாருமே பங்கு பெற்று இந்த அவங்களோட டைம் ஒதுக்கி டெய்லி பண்றது. இட் இஸ் நாட் ஒன் டே டாஸ்க், பட் டெய்லி இஸ் அ சேலஞ்ச் தான் சார் நிஜமாவே. I'm very much glad to be in this part of training session, and thank you for today's invite, sir. Thank you, Sendil Murugan sir, President sir, Selvam sir. Thank you so much for every participants today. Thank you so much. ஒரு 2-3 ஃபர்ஸ்ட் Thank you, ஃபியூ madam. ஸ்லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. Yes, sir. Thank you, madam. Thank you, madam. Now announcement of tomorrow's program. Tomorrow's program, Dreams to Reality by J.C. Baladandayadam. I request all the participants to join this meeting tomorrow at 8:15 p.m. sharp. Vote of thanks. It is my privilege to propose this vote of thanks on behalf of JCA Ranipal Power City. I extend my heartfelt thanks to our trainer madam to spend her valuable time with us, sharing her knowledge and keeping the session very engaging. Thank you, madam. Thank you very much. I also take this opportunity to thank all the participants who made this session successful. Thank you all. JC India, Zone 16, JC Ranipal Power City, online training program in the series Living Ethics is hereby adjourned. Thank you.